கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்த விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்த விசாரணைக்கு செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகியுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்த விசாரணைக்கு செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, 2025 செப்டம்பர் 22 தமிழ்நாட்டிற்கு ஒரு மிக முக்கியமான நாள், துரதிருஷ்டவசமான நாளும் கூட. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் உரையாற்றுவதற்காக வருகை தந்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழக்கிறார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக தமிழக காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு விசாரணை நடத்தினாலும் கூட தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ வசம் மாற்றி ஒப்படைக்கிறது. வழக்கில் விசாரணையை சிபிஐ தொடங்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதே போல கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் உள்ளிட்டோரிடம் முதற்கட்டமாக விசாரணை நடத்த தொடங்குகிறது சிபிஐ. அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர், கரூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடமும் கடந்த ஜனவரி மாதம் சிபிஐ 2 கட்டங்களாக விசாரணை நடத்தியிருந்தது. சில தினங்களுக்கு முன்பாக கூட 3வது முறையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தி முடித்திருந்தார்கள். இந்த வழக்குல இன்னொரு மிக முக்கியமான பெயர் சிபிஐ வசம் தொடர்ச்சியாக அடிபட்டுக் கொண்டே இருந்தது. அந்த பெயர் தான் திமுகவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி. தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்துல திடீரென சில ஆம்புலன்ஸ்கள் உள்ளே நுழைந்தது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் தான் இவ்வளவு பேர் உயிரிழப்பதற்கான காரணமாகவும் அமைந்தது. இது மட்டுமல்லாமல் சில அரசியல் தலையீடுகள் காரணமாக போதிய அளவு பாதுகாப்புகளை கூட காவல்துறை வழங்கவில்லை என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிபிஐ வசம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள். இந்த அனைத்திற்கும் காரணம் ஒரே ஒரு நபர் தான். அவர் பெயர் செந்தில் பாலாஜி. அவரையும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தாவேகா உள்ளிட்ட பல தரப்பு சிபிஐ வசம் கோரிக்கையை வைத்திருந்த நிலையில சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக சிபிஐ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புகிறார்கள். இந்த சம்மன் அடிப்படையில இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுவதற்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானத்துல புறப்பட்டு டெல்லி வந்திருந்த செந்தில் பாலாஜி சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லி லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐனுடைய தலைமை அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராகி இருக்கார். சில வட்டாரங்கள்ல நம்ம கேட்கப்படும் போது செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணை நடத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன, எந்த கோணத்தில் இவரிடம் விசாரணை நடத்தப்பட போகிறது என்றெல்லாம் நாம் விசாரிக்க முற்படும் போது அவர்கள் சில தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒன்றை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், முக்கியமான குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜியின் மீது முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜியும் நேரடியாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சிபிஐ தீர்மானிக்கிறது. முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் செந்தில் பாலாஜியிடமிருந்து உரிய பதில்களை அவர் தரப்பிலே பெற்றால் மட்டுமே இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பது சிபிஐனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி இன்றைய தினம் விசாரணை நடத்த போகிறார்கள் என சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு சில ஆதரவாளர்கள் தான் இந்த ஆம்புலன்ஸ்களை 2025 செப்டம்பர் 22 கரூர் பரப்புரை கூட்டத்தில் உள்ளே நுழைந்தார்கள். அதன் காரணமாக தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இதற்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்புகள் இருக்கிறதா? ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அங்கு பல்வேறு கட்ட ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டாங்க. குறிப்பா அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக 41 பேர் உயிரிழந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நிகழ் தகவல்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டார்கள். அந்த ஆதாரங்கள்ல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கூடிய தகவல்களோ அதிலிருந்து எழக்கூடிய கேள்விகளையோ இன்றைய தினம் செந்தில் பாலாஜியிடம் மிக முக்கியமாக முன்வைக்க போகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையில் தான் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு தாவேகாவின் மீது அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கப்படக்கூடிய நிலையில இதில் திமுகவினுடைய சதி செயலும் இருக்கிறது என்று தாவேகா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்த நிலையில திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி இன்று சிபிஐ விசாரணைக்கு கரூர் விவகாரத்தில் ஆஜர்
ஆஜராகி இருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இன்னும் சில வாரங்கள்ல சிபிஐ இந்த விவகாரத்துல முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வார்கள், விசாரணை அறிக்கையை நிறைவு செய்வார்கள் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் நாம் பெறக்கூடிய அதே நேரத்துல இந்த வழக்கில் முக்கிய குற்றம் சாட்ட நபரான செந்தில் பாலாஜி இன்று விசாரணைக்காக ஆஜராகி இருப்பது கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஜனனி, கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.